வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். செகண்ட் சிங்கிள் மோனிகா பெலூச்சி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா சார்? எப்படி இருந்தது? உண்மையில் இந்த பாட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைப்பான பாட்டாக வந்து பூஜாவுடைய ஒரு அற்புதமான டான்ஸு கொண்டாடிடுவாங்க. இப்போயே பாட்டை வந்து வைரல் ஆக்கிட்டாங்க. அதுதான் ரஜினி ரசிகர்கள். குறிப்பாக அந்த பாடல் வரிலாம் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குதுங்க. வந்து அந்த மீட்டருக்கு தகுந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. கரும்பை இரும்பாக்கும் பப்பாளி லாரி பாட்ஷா கைப்பட்டு கவுந்தேனே மெல்ல அப்படின்னு பாட்ஷாவை கொண்டு வந்து சேர்க்காமல் இருக்கவே மாட்டாங்க வந்து ரஜினி. அது பாடலாகட்டும் இங்கே ஆகட்டும். அது காரணம் என்னென்னா பாட்ஷா அது மாதிரியான படங்கள்லாம் எவர் கிரீன் படம் அது கொண்டு வந்து ஒரு பாட்டில் கூட சேர்க்குறாங்க. இதை தாண்டி வந்து பூஜாவுக்கு மிக முக்கியமான ஒரு பாட்டாக இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு வந்து 3 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருந்து கொடுக்கலாம். ஒருத்து தான் அவங்க சம்பளமே 5லேருந்து ஜனநாயகலாம் 6 கோடி ரூபா இன்னும் சம்பளம் வாங்கியிருக்காங்க போகுது. அதுக்கு என்ன காரணம், பூஜாலாம் எங்கேயோ உயரமான இடத்துக்கு வர வேண்டியவங்க. அது இதெல்லாம் மாரி இந்த பாட்டு சொன்ன மாதிரி வந்து படத்தில் ஒரு முக்கியமான பாட்டாக இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு வைசாக்கில் தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஆர்பரில் அந்த ஆர்பர் கண்டெய்னர் இதெல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக இருக்குது. வந்து அனிருத் வழக்கம் போல் அவர் ஒரு பட்டையை கிளப்பி எடுத்துட்டாப்புல வந்து. சார், மோனிகா பெலூச்சினா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? மோனிகா பெலூச்சி வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது சார். கேள்விப்பட்ட மாதிரி என்ன சார்? கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்றீங்க. 90s 2000 மோனிகா பெலூச்சின்னு சொல்லி நிறைய பேர் வந்து படங்கள் பார்ப்பாங்க சார். இந்த மெலினான்ற ஒரு படம் வந்து எல்லார்ட்டையும் அது வந்து ஃபேமஸ் சார். அதில் டீச்சராக இருப்பாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் நடிச்சா மாதிரி சார் உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க வந்து அதில். அம்மா அந்த படத்துல இருந்து தான் அவங்க வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க. இது மோனிகா பெலூச்சினாவே எப்படி சொல்றது, ஒரு எவர் கிரீனா இப்போ வரைக்கும். இப்போ அவங்களுக்கு 60 வயசு ஆகுது. பட் இருந்தாலும் இப்பயும் அப்போ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும். அவங்களுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டில் ஒன்று இருக்கும். வந்து ஒரு சிகரெட்டை வச்சோடனே எல்லா லைட்டரும் வந்து அப்படி இது எவர் கிரீன். அது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு புகைப்படம் கூட சொல்லலாம். வந்து அப்படி வந்து பார்க்குற ஒரு பார்வை லைட்டாக அந்த கண்ணில் இருந்து ஒரு சின்ன கண்ணீர் வந்து கசியும். வந்து அதை நீங்கள் பார்க்கும்போது அந்த புகைப்படம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வெறும் ஃபோட்டோ மட்டுமே அவ்வளோ, அது ஒரு ஃபோட்டோவே ஒரு கதையை சொல்லும். அது அவங்க பேரை ஆரம்பித்து இந்த பாட்டை வந்து கொண்டு போயிருக்காங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோம்னாவே இந்த கேக்கில் ஒரு கத்தி, ரோலெக்ஸோட ஒரு இன்ட்ரோ மாதிரி, அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பேர் வரும்போது கரெக்டாக கேக்கில் ஒரு கத்தி, அதை வச்சு இது வந்து எல்சிபியில் இருக்குடா அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்து எல்சிபி இல்லைன்னே இல்லை, எல்சிபியில் இருக்குது பாரு. லோகேஷோடைய டைட்டில் கார்டு அந்த பேர் வரும்பொழுது கரெக்டாக ரோலெக்ஸ் கத்தியும் உள்ளே இறங்குதுப்பா அப்படின்றாங்க. அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 99% வாய்ப்பு இல்லை தான். அது எப்பவுமே ரஜினி வந்து அவருடைய படங்களை ரீமேக் பண்ண விட மாட்டார், அதை பார்ட் 2 எடுக்க விட மாட்டார். அதை தாண்டி அது ரஜினி படமாக தான் இருக்கணும். அது அதில் வந்து எல்சியூ யூசு அப்புறம் ரஜினி இதெல்லாம் எதுவும் அது என் படமாக இருக்கட்டும். அது ரஜினியோட ஒரே விருப்பம் என்னன்னா, என் படத்தை தியேட்டரில் வந்து பார்க்குறவன் ஒரு 100 ரூபா 200 ரூபா 250 ரூபா கொடுத்து பார்க்குறான். வெளியே போகும்போது இந்த படம் தலைவர் படம் பிரமாதையா, கொடுத்த காசு சரி, அதுதான் அவருக்கு. வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் போட்ட தியேட்டருக்காரங்க நமக்கு லாபங்க. இதை காலகாலமாக கடைபிடிச்சிட்டு வருது ரஜினி. அதனால வந்து இதெல்லாம் சேர்த்து எதையும் கொலாப்ஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சார், சௌபின் வந்து நம்ம மஞ்சுமல் பாய்ஸில் பார்க்கும்போது அவர் வந்து என்னப்பா இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மலையாள படங்கள் பார்த்தோம்னா அவர் வந்து அவரோட கேரக்டரைசேஷன் எல்லாத்துலேயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுல வந்து நான் எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா செம்ம குத்துறாரு சார். அது செம்ம ஆட்டம் சார். பூஜா ஆக்டை பாக்குறத விட்டுட்டு எல்லாம் சௌபினை தான் திரும்ப பாத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம். இது எனக்கு வந்து இது என்னன்னா, எல்லாருடைய கவனம் இந்த பாட்டுல ரஜினி எந்த இடத்துல வர போறாரு, என்ன மூவ்மெண்ட் கொடுக்க போறாருன்னு பார்த்தா பாட்டு முழுக்க வந்து சௌபின் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து ரஜினி கொடுக்குறாரு. அது அந்த ஏதோ கதைக்கு சம்பந்தமான ஒரு விஷயம். இவர் காமெடினா இல்லை இது வில்லன் குரூப்பா, இது ஒரு இந்த பாட்டு நடந்துருக்கும் போது சீரியஸான மேட்ரு எங்கேயும் நடந்துட்டு இருக்கா, அதை டைவெர்ட் பண்றதுக்காக இந்த விஷயமா, இல்லை அது ஒரு மேட்ரை முடிச்சுட்டு அதுக்கு ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு வெற்றி கொண்டாட்டமா என்னென்ன புரியல. அதெல்லாம் தாண்டி சொன்ன மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ்ல பார்த்த அவரு அப்படின்ற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு செம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. பூஜா ஆக்டுக்கு இணையான ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. பூஜா ஆக்டாவே எனக்கு ஏதோ ஸ்லோவா ஆடுற மாதிரி தான் இருக்கு. இவரு போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காரு. பாடுறது வந்து அந்த கும்தல்லக்கட்டி கும்பல அந்த பாட்டு மாதிரி இருக்குது. அந்த ஸ்டெப்ல ஆடுறாரு. வந்து இவரு டான்சர் ஜப்பான் ஆடுவார் பாருங்க, பிரபுதேவா படத்துல அந்த மாதிரி இருக்குது. வந்து ஆனா நல்லா ஆடுறாப்ல, இதுக்காக சூப்பரா ஆடுறாப்ல. பாட்டு கடைசியில முடியும் போதுதான் அவருக்கு தனியா ஒரு போர்ஷனை கொடுத்துட்டாங்க, ஒரு 30 செகண்ட். அதுதான் சொல்றேன் நான், போட்டு தள்ளு தனியா ஒரு ஃப்ரேமை வச்சு ஆட விட்டாங்க. பொதுவாக அந்த மலையாள ஆர்டிஸ்டுகள் எல்லாத்துலயுமே திறமை, இதுக்காக சொல்ல தமிழ்லயும் இருக்காங்க.
அதை வந்து டக்குன்னு அடாப்ட் பண்ணி கொடுங்க. பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய மலையாளிகள்லாம் வந்து சோபின் தான் ஃபுல்லா போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நீ கரெக்டான ஒரு இடத்துக்கு போயிட்டு சரியான ஒரு படத்துல போயிட்டு இது ஆயிட்டேன்னு எல்லாருக்குமே ஆசை உண்டு. ஜெயிலர்ல எப்படி வந்து நம்ம விநாயகன் வந்து ஒரு மாஸ் காட்டி அதுக்கப்புறம் விநாயகன் இதுவாச்சு, அப்புறம் வந்து வாய்ப்பெல்லாம் கெடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். வந்து தமிழ்ல அவ்வளவு வாய்ப்பு வந்துதான், சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம, நான் கேள்விப்பட்டது சரியா பதில் சொல்லாம, அப்புறம் அங்க கான்ட்ரவர்சி ஆகி நிறைய மேட்டருக்கெல்லாம் இதுவாயிடுச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் சௌபினுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதை அவர் சரியா பயன்படுத்திப்பாருன்னு எனக்கு தோணுது. அதுக்கு ஒரு சாட்சியே இந்த பாட்டு வந்து. பாட்டு ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்னாவே அவங்க பண்ணியிருக்க விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், இல்லை அந்த எஃபெக்ட்ஸ் அவங்க கொடுத்ததா இருக்கட்டும், பூஜா ஹெக்டேவோட டான்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஏதோ கரெக்டான சிங்க்ல வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு சார். படம் இந்த பாட்டை பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு சாங் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அது காரணம் என்ன தெரியுங்களா? அந்த காபால இட்டு தான் காரணம். நீங்கள் அப்போ வந்து காவாலா வந்தப்போ என்னையா காவாலா தமன்னா வந்து மார்க்கெட்டே கிடையாது, அவுட் ஆஃப் இது ஃபீல்டு இப்படிலாம் 1000 சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு அவ்வளோ வைப்பாக கொண்டு போய் அந்த பாட்டில் டான்ஸ் மூவ்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். வந்து அதை தாண்டி ஒரு பாட்டாக இது இருக்கணுன்ற ஒரு அழுத்தம் வந்து கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் இருக்கு. அவர் இன்டர்வியூலாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். வந்து நான் தூங்குறது இல்லை, பல்லு வளர்க்குறது இல்லை, சாப்பிட்றது இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அது ஒரு முக்கியமான படம். அப்படின் போது பார்த்து செதுக்கி இந்த படத்தை பண்ணுறாரு அப்படின்னு இந்த ஒரு பாட்டிலையும் நமக்கு தெரியுது நல்லாவே. கண்டிப்பா திரும்ப சொல்லும் போது பூஜா ஹெக்டேவுக்கு இந்த பாட்டு ஒரு பெரிய இது இருக்கும். ஏன்னா தமன்னாவுக்கு காவாலாவுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. வந்து அவங்க கிரேடே இறங்கி வந்துருச்சு. தமன்னா வந்து அவுட் ஆஃப் ஃபீல்டுனாங்க. அந்த ஒரு பாட்டு வந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் பாலிவுட்ல அந்த பெரிய பிரபலங்கள்லாம் ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்களே அவங்க வீட்டு இதுக்கெல்லாம், அதுக்கு இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து டான்ஸ் ஆடினா இது பண்ணால் அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து புக் பண்ணும் போதே காவாலா சாங் ஆடுறீங்களா, 1 கோடி ரூபா தரோம். எங்கே போய் இதுவாக இருங்க பாருங்க, எல்லாம் வந்து ரஜினியுடைய தான். இப்போ பூஜா ஹெக்டேக்கு அந்த மாதிரியான ஒரு இது உண்டு. வந்து ஒரு ரிமார்க் என்ன ரிமார்க்னா, இவங்க ராசி இல்லாத நடிகைன்னு முகமுடி பண்ணாங்க, பீஸ்ட் பண்ணாங்க தமிழ்ல. அப்புறம் தெலுங்குல போய் ஆச்சாரியான்னு ஒரு படம், ராம் சரணும் சிரஞ்சீவி பண்ணாங்க, அது ஃபிளாப்பு. அப்புறம் வந்து பிரபாஸ் கூட ராதேஷ்யாம், இடையில ஒரு படம் இட்டு அல வைகுண்டபுரம் சூப்பர் டூப்பர். அல வைகுண்டபுரத்தை பார்த்து தான் பீட்ஸ்லேயே இது பண்ணாங்க. அந்த இதுக்குள்ள எல்லாம் வச்சு அப்புறம் வந்து வீரம் படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க. எது கிச்சா முச்சாவன்னு பேர் வரும். வந்து எனக்கு பெரிய வரல, சல்மான் கான் தான் அது பெரிய எதிர்ப்பு. அந்த படம் இதுவான பிறகு தான் பூஜா ஹெக்டேவா அப்படின்னாங்க. இப்போ ஜனநாயகன் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு இட்டு கொடுக்குற படம் பண்ணாங்க. அதற்கு முன்னாடி இந்த ஒரு சாங் பூஜா ஹெக்டேவுடைய ஒரு பெரிய மைலேஜா இருக்கும் அது அவங்களுடைய கேரியர்ல. ஒரு தடவை கேட்கும்போது இது ஒரு நார்மலான சாங் மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த டான்ஸு அந்த வைபெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பாட்டு வந்து பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. கண்டிப்பா உண்டு சைமன். என்னன்னா நீங்க சொல்றது தான் வந்து இப்போ இந்த படத்துக்கு இப்போ ஒரு அநேகமாக ஒரு 30 நாள் இருக்குது ரிலீஸ்க்கு முன்னாடி. அந்த நெருக்கத்தில் தேட்டர்லாம் இன்டர்வல்லாம் போடுவாங்க இல்லை. இப்போ இந்த சாங் ப்ளே பண்ணாங்கன்னு வச்சுங்க, இதை கேட்டு ஒன்ஸ் மோர் கேட்குற அளவுக்கு ஆகிடும். தேட்டரில் வேற மாதிரி ஆகிடும், வேற மாதிரி ஹிட் ஆகிடும். ஏற்கனவே வந்து சிக்கடில் அவர் ஒரு பக்கம் கலக்கிட்டாரு. இது செகண்ட் சிங்கிள். தேர்ட் சிங்கிள் வந்து பக்கா குத்துப்பாட்டுன்னு ஒரு நான் கேள்விப்பட்டேன். வந்து ரஜினி தேர்ட் சிங்கிள் எப்போ விடுறாங்கன்னு தெரியல. அதை தாண்டி டீசர் ட்ரெய்லர் இருக்குது. அப்படின்னு இந்த பாட்டு நீங்க நான் சினிமா சொல்ற ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டா இது கண்டிப்பா இருக்கும். ஏன் சார் ரஜினி சாரை காமிக்கல? நான் வந்து தேடிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பின்னாடி பேக்ராப்ல வருவாரா, இல்ல அவர் காலை மட்டும் காமிச்சிருந்தீங்கன்னா கூட நிம்மதியா இருந்திருக்கும். ஏதாவது சௌபின் கேரக்டர்னா தெரியல, அவர் தம்பி நீ ஓரம் போடா அப்படின்னு சொல்லி அவர் வந்து உள்ள இறங்கினார்னா வேற மாதிரி இருந்திருக்கும். அப்படி ஓரமா நில்லு அப்படின்னு ஓகே. இது கதையோட சேர்ந்த பாடலா இல்லது ஒரு தனி பாடலா அப்படின்ட்டு வந்து நமக்கு தெரியல. வந்து அதனால இன்னும் அவர் இருந்திருந்தாருன்னா ஃப்ரேமுக்குள்ள வேற மாதிரி இருக்கும். சரி, ஒரு சிக்கடு கொடுத்தாச்சு. அந்த வைப்பு கொஞ்சம் குறைச்சி அடுத்த பாட்டு ஒரு தெரிக்கிற மாதிரியான ஒரு பாட்டா, ரஜினியே முழுக்க இருக்கிற பாட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து கூலியோட பிஸ்னஸ் வந்து எப்படி சார் போயிட்டு இருக்கு? டேபிள் ப்ராஃபிட்டே வந்து பயங்கரமான ஒரு லெவல் ரீச் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு டாக் இருக்கு சார். இப்போதைக்கு என்ன நிலைமையில சார் இருக்கு? 520 கோடி 24 கோடினாங்க, கிட்டத்தட்ட 600 கோடி நெருங்கிடுச்சுங்க. நாங்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேட்டர்கள் கேரளா கர்நாடகாவெலாம் ஓப்பன் பண்ணல, எதுவும் பிஸ்னஸ் எதுவும் ஆரம்பிக்கல. குறிப்பாக தமிழ்நாடு தேட்டர்களுக்கு அவ்வளோ போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்கு. வந்து இங்கே சாலிடாக அந்த படத்தை ஆடலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படத்தில் ரஜினி காட்டின ஆர்வம் தான். ஆரம்பத்துலேருந்து நம்ம ஆர்வத்தை வந்து நிறைய வர தகவல் தான். அதை தாண்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க வெளியே வந்து சொல்கிறது வந்து வேற லெவலில் இருக்குதுங்க. இப்போ ஒரு லோகேஷ்கே ஒரு முக்கியமான படம், அவரே உள்ள இவ்வளோ இறங்கி பண்ணுறாருன்னா அது ரஜினிகாந்த்ன்ற ஒரு மனிதர் நமக்கு கிடைச்சது தான். யாரா இருந்தாலும் விட மாட்டாங்க இல்லைங்களா? இப்படியாப்பட்ட ஒரு நபர், அதுவும் வந்து இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். இதுல கோட்டை விட்டோம்னா ப்ரொமோஷன்லாம் சொல்லவே தேவையில்ல. அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் வந்து பிசினஸ்ல ஒரு இது 1000 கோடி நெருங்கிடும். அதே போல இன்னொரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், வந்து இந்த பாட்டை கேட்டது நம்ம மோனிகா பாட்டை கேட்டு வழக்கமா வந்து இந்த படம் இட்டு அடிச்ச உடனே சன் பிக்சர்ஸ்ல கருணாநிதி மாறன் எல்லாருக்கும் ஒரு காசு சாவி கொடுப்பாரு இல்லைங்களா?
அதுல வந்து இந்த வாட்டி ரஜினிக்கு, அனிருத்துக்கு, லோகேஷ்க்கு இருக்குது, அப்படியே சேர்ந்து பூஜாவுக்கும் ஒரு கார் சாவியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன இருக்குது வந்து இவ்வளவு பெரிய படத்தை பண்ணியாச்சு, இந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னு வச்சுங்க, இதை கொடுத்துருவாங்க. உண்மையிலேயே கூலி வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ். அதை தாண்டி ஆகஸ்ட் 14 எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதை பார்த்து கொண்டாடுறது. அது மீறி இப்போ வர அப்டேட் இந்த இன்னொரு 1 மாத காலத்துல எந்த மாதிரியான அப்டேட் விடணும் அப்படின்றது சன் பிக்சர் சொல்லவே தேவையில்ல. நீங்க அதெல்லாம் திரும்ப சொல்றது தான் வந்து எந்திரன் படம் எடுத்துட்டு ஒரே ஒரு ஷாட் தான் மே அப்படின்னு ஒரு ரஜினி வந்து அதை திரும்ப திரும்ப போட்டு அந்த படத்தை பெரிய ஹிட் ஆகிட்டாங்க. வந்து வெறும் அது மட்டும் தான், அந்த ஆடு கத்துற மாதிரியான ஒரே ஒரு ஷாட் தான். எந்த இது திறந்தாலும் ஒரு நாடகம் முடிஞ்சா தான் வரும், ஒரு பாட்டு முடிஞ்சா தான் வரும், அதே மாதிரி வரும். அதை ப்ரொமோஷன்ல கலக்கிடுவாங்க. அப்டேட்ல சொல்லவே தேவையில்ல. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 1 வாரம் இருக்க போகுது. நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல். அதோடு சேர்ந்து ரஜினியோடைய 50வது ஆண்டு விழா இந்த திரைக்கு வந்து 50வது 2த்தையும் சேர்த்து கொண்டாட போறாங்க அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக கூலி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.